தமிழ்மணி சார், அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. எல்லாரும் அங்க இருந்தவங்க எல்லாமே ரொம்ப உற்சாகமா மகிழ்ச்சியா கைத்தட்டினாங்க. எடப்பாடி சொல்லக்கூடிய அந்த கூட்டணி அப்படிங்கிறது எது? எதை மனசுல வச்சு சொன்னாரு? பாஜகவை மனசுல வச்சு சொன்னாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல இந்த பக்கம் விஜய் இருக்காரு அவரை மனசுல வச்சு சொன்னாரு எடுத்துக்கலாமா? ஒரு விஷயத்த சொல்லிட்டு வாங்க. நான் இன்னைக்கு வர்றேன், நான் தான் சொன்னேன். சரி, என்ன கூப்பிடுங்க அப்படின்னு. சரி. எல்லாரும் சொன்னாங்க கட்சி இன்னைக்கு அதிமுக ஏழா உடைஞ்சிரும், இந்த இதே நடக்காது, இன்னைக்கு இவங்கள சேருன்னு அவங்கள சேருன்னு நீ தலைவன் இல்லைன்னு கலாட். உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் இருந்தீங்க. அதுதான் ஒரு கத்திரிக்காய் நடக்காதுங்க. 15 என்னை கூப்பிடுங்க, நான் வரேன்னு சொன்னேன். ஒன்றும் யார் எதிர்பார்த்ததும் நடக்கலை. ஒரு குரல் கூட எதிர்ப்பு குரல் அங்கே ஒருத்தரும் வரலை, சவுண்டு விடலை, எதையுமே. ஆக இது அவரை பொறுத்தவரை, அதிமுகவை பொறுத்தவரை, திரு எடப்பாடியை பொறுத்தவரை உங்கள் எல்லா எதிர்பார்ப்புகளையும் தூளாக்கிவிட்டு கட்சி தன் கையில் இருக்கிறது. கட்சிக்கு தன்னால் கட்சியை காப்பாற்ற முடியும், ஒன்றுமே உங்களால் செய்ய முடியாது என்று ஆணித்தரமாக நிரூபித்திருக்கிறார். அவரை பாராட்டுகிறேன். என்ன பண்ணோம், இந்த பழைய கால குடுகுடுப்பக்கார நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம். இப்போ வாட்சம் குடுகுடுப்பக்கார எல்லாம் கெட்ட காலம் கெட்ட காலம் கெட்ட காலம். ஒரு 10 பேர், அதில் 4 பேர் பத்திரிகையாளர்கள், 2 பேர் அரசியல் ஆராய்ச்சியாளர்கள், 1 பேர் அரசியல் ஞானி. எதான எடப்பாடி சார் எடுத்து வேணா காமிக்கிறேன், பேர படிக்கிறேன், ஒவ்வொரு நாள் நான் படிக்கிறேன், என்கிட்ட இருக்கு. இவர்கள் எல்லாம் எடப்பாடியை வச்சு யூடியூப்பில் தினம் 1000 ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எடப்பாடிக்கு நன்றி செலுத்தணும். அவங்க சொன்ன ஏதாவது ஒன்று 10 பேர் இருக்குது இதில். நான் சொன்னதெல்லாம் குடுகுடுப்பதான், கெட்ட காலம் கெட்ட என்ன நடந்துச்சு சார்? அவரை வச்சு அவங்கவுங்க ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சுக்கிட்டாங்க. சந்தோஷம், நமக்கு வருத்தம் இல்லை. குடும்பத்துக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சிருக்கு. சரி, 200 யாரு கிடைக்கும்? இன்னொன்று கூட்டணி பற்றி நான் சொல்கிறேன் சார். கரெக்ட், கூட்டணி 2-3க்கும் பதில் சொல்கிறேன் சார். நான் சார், அவர் கூட்டணி அழகான வார்த்தையை சிவி சண்முகம் சொல்லிட்டார். நீங்கள் ஒன்றும் பெரிய கவலைப்படாதீங்க, ஒரு ஸ்டாலினே தகுந்த மாதிரி நம்ம கூட்டணி இருக்கா இல்லையா, அதில் இருக்குது, ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும். நான் அதைத்தான் நம்புகிறேன். இன்றைக்கு திமுக சர்க்கார் எந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறது சார்? இந்த விசிக கிட்டத்தட்ட வெளியே வந்தாச்சு. வேல்முருக தினம் சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கிறார். நான் அது உள்ளே போக விரும்பலை, எல்லா கட்சியிலையும் இருக்கும் இது. 3 ஆளுநர் ஷாவன் நவாஸ்கான் எதிர்த்து பேசுகிறார். அவர் எந்த தடவை திமுக ஆதரிச்சவர்னு தெரியும். ரைட். சிபிஎம் மாநாடு போட்டு சொல்லிட்டாங்க, 14 டிசம்பர் கடைசி நாள் உங்களுக்கு. நீங்கள் சொன்ன, நீங்கள் அவுட் சோர்சிங் பண்ணுறீங்க, 6 லட்சம் அரசு பணியாளர்கள், இந்த நம்பர் அவங்க சொன்னது தான் மாநாட்டில், நிரப்பாமல் இருக்கீங்க. ஓய்வூதியப்பாளர்கள் கொடுக்கல, இந்த சத்துணவு பணியாளர்களை ஸ்கேல் ஆஃப் பே கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கிடையாது. டீச்சர்களை பர்மனன்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, கிடையாது. இதில் ஒன்று கூட நான் கண்டுபிடிச்சதில்லை, எல்லாம் அவங்க போட்ட தீர்மானம். 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சரி பண்ணலைன்னா நாங்கள் உங்களை எதிர்த்து அரசியல். சார், நேற்று பேப்பரில் இருக்குது சார், நேற்று கூட்டணியை விட்டு வெளியில் போயிடுவோம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்களா சார்? அது அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஓகே, அவங்க மற்ற 14 கடைசி நாள்னு எப்போ ஒரு தேதி தீர்மானம் பண்ணிட்டாங்களோ, அதுக்கு பிறகு ஒரு அரசியலில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோரிக்கைக்கு தான் தீர்மானம் சார். ஒரு நிமிஷம் சார், வெளியில போறது இல்லை, முடிச்சிடுறேங்க. இதுதான். அதனால திமுக 200க்கு வாய்ப்பெல்லாம் இல்லை. சரி, அதிமுக 200 வருமானு கேட்டிங்கன்னா எந்த கூட்டணிங்கிறத வச்சுக்கிட்டு தான் சொல்ல, இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. இந்த பேசிஸில் நீங்கள் என்னவெல்லாம் பேசுனாங்க, கள்ள உறவு இப்போ இருக்குதா நீங்களும் கேட்டீங்க, 2-3 பேர் பதில் சொன்னாங்க. இங்கேயே 2 தடவை பேசியிருக்கோம். இந்தோ திரு பிரியனா இதுலேயே சொன்ன, அது மாதிரி பேசாதீங்க சார், சட்டத்துக்கு புறம்பானதுன்ட்டு.
இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து மோடி சொல்லி சின்னத்தை பிடுங்க போகிறாருன்னு டிபேட்டில் சொன்னேன் நான். இவரும் சொன்னார், இன்னொருத்தர் அவர் இப்போ இங்கே இல்லை, அதனால் நான் பேரை அவாய்ட் பண்ணுறேன். சரி, நான் சார் இல்லை நான் பேசுகிறேன், நான் பதில் சொல்கிறேன். நான் சொன்னேன்னா நீங்கள் சொன்னீங்களா, நான் உங்களை கண்டிச்சனா இல்லையாங்கிறது தான். நான் ஏன் நீங்கள் சொல்லுங்க, நான் வேணா இப்போ சத்தமாக போடுறேன் எடுத்து. இல்லை நான் ஏன் உங்களை கண்டிச்சனா நான் ஏன் சொன்னேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஏன் சொன்னேன்னு சொல்கிறேன். மத்திய சர்க்கார் வந்து ஏன் சொன்னேன்னு சொல்கிறேன். எலெக்ஷன் கமிஷனுக்கு சார் நான் முடிச்சிடுறேங்க, நீங்க பேசலாம். நீங்க பேசுனது என்கிட்ட இருக்குது. ரைட் ரைட். தமிழ் மொழி பேச மாட்டான்னு எல்லாருக்கும் தெரியும். பேசினேன். அப்படி வாழ்ற வாழ்க்கை அவசியம் இல்ல. பேசினேன். அன்னைக்கே நான் உங்களை கண்டிச்சேன். பேசினேன். கரெக்ட். அதான் அதனால நான் சொல்றேன், பதில் சொல்றேன். அதாவது அதிமுகவுக்கு எதிர்த்து சின்னத்தை புடுங்க போறாங்க, அதை செய்ய போறது மோடி. ஆனா கள்ள உறவு இருக்கு. மன்னிச்சுக்குங்க, எனக்கு எது புரியவே இல்லை. இதில் ஒன்று கள்ள உறவுன்னு ஒரு பாலிசியை கொண்டு போங்க, புரியுது. இல்லைன்னு சொல்லுங்க, ரெண்டும் ஒரே நேரத்தில் எப்படி ஓட்டுறீங்க? சரி, அது மட்டும் இல்லை, அதை தாண்டியாகி அடுத்தது இந்த பொதுச் செயலாளர் அவர்கிட்ட எடுத்துட்டு தோற்று போயிட்டாரு. இது எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அதில்? அதாவது அவங்கக்கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லைங்கிறதுனால தான் முதல்ல இதுக்கு ஒரு அடுத்த கேஸு அவர் பொதுச் செயலாளர்னு எடுத்துருங்க. ஹைகோர்ட்டுக்கு பவர் இருக்கா, எலெக்ஷன் கமிஷனுக்கு அதுக்கு பவர் இருக்கா? அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம் சின்னத்தை மட்டும் கேட்டிருக்கக்கூடாது, இன்னொரு நாளைக்கு ஒன்று போட போகிறாங்க, இந்த கட்சி ஆஃபீஸையும் எங்ககிட்ட வாங்கி கொடுத்துருங்க. இதுதான் அந்த எதிராளிகளுடைய நிலைமை. திமுகவை பொறுத்தவரை அந்த கூட்டணி கலகலத்து போயிருக்கிறது. அங்கிருந்து யாராவது இங்க வருவாங்கங்கிற நம்பிக்கையில தான் எடப்பாடி இப்படியான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அப்படி எடுத்துக்கலாமா? நியாயத்தின் பக்கம் எல்லோரும் வருவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் எடப்பாடி பேசினார்னு நான் சொல்றேன். பிரியன் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்கான சாத்தியம் இருக்குதா? சார், நான் பாஜக எலெக்ஷன் கமிஷனை வச்சுட்டு அதிமுக சின்ன விஷயத்தில் விளையாடுவாங்கன்னு தான் அந்த பாயிண்ட்டை சொன்னேன். எலெக்ஷன் கமிஷன் புனிதமான பசு கிடையாது. அது ஆளும் பாஜகவுக்கு ஏற்றபடி டான்ஸ் ஆடுற ஒரு அமைப்பு தான். அதில் நான் உறுதியா இருக்கேன். எடப்பாடிக்கு இரட்டை இலை கிடைச்ச போது எடப்பாடியும் பாஜகவும் நெருங்கி இருந்தாங்க. இப்போ எடப்பாடியும் பாஜகவும் நெருங்கி இல்லை, விலகி இருக்காங்க. இப்போ பாஜக தன்னுடைய விளையாட்டை ஆரம்பிக்கும். அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு 2016 எந்த மாதிரி கூட்டணி அமையும் தெரியாது. அது தாவேக்கா வருமா வராதான்னு தெரியாது, அவங்க கதவு மூடியிருக்காங்க. அப்போ பாஜக என்ன ஆகும், பாஜக இவங்களோட வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இதுக்குள்ளே நடுவில் போகிறதுனால பாஜக இந்த சின்ன விஷயத்தில் மீண்டும் இந்த கேஸ் இப்போ வந்ததுனால விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பதிவு பண்ணேன். எலெக்ஷன் கமிஷன் ஏதோ சுத்த சுதந்திரமாக முடிவு எடுக்குதுன்னு நான் சொல்ல வரல. அவங்களும் ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது. அது பாஜகவுக்கு ஆதரவான பல நிலைப்பாடுகளை அவங்க தொடர்ந்து கடந்த காலத்தில் எடுத்திருக்காங்க. பல மாநிலங்களில் அவங்களுடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. அதனால் பாஜக எலெக்ஷன் கமிஷனை வச்சு விளையாடும் அப்படின்னு தான் சொன்னேனே தவிர சின்னத்தை முடக்கிடுவாங்கன்னு அந்த பாயிண்ட்டை நான் சொல்லவே இல்லை. இன்னொரு விஷயம் ராஜா சார், இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் முதலே சொல்ல வந்தேன், அது இது விட்டுட்டேன். நீங்கள் பாஜகவோட சாஃப்டான பல தீர்மானங்கள்லாம் இதில் இருக்குது. நான் 4 தீர்மானங்களும் வலியுறுத்துகிற தீர்மானங்கள் தான். அதில் இன்னும் கண்டிப்பாக பல தீர்மானங்கள். இப்போ பாருங்கள், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஒன்றுமே இல்லை. கருத்து இருக்கா அதில்? சொல்லுங்கள், எதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அதானி இஷ்யூ பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி பெருசாக போயிட்டுருக்கு. ஏதாவது பேசுகிறாங்களா? ஏடிஎம்கே அதானின்ற வார்த்தையை உச்சரிக்கிறாங்களா? எங்கேயாவது சொல்லுங்க. உச்சரிக்க மாட்டேங்கிறாங்களே, ஏன் உச்சரிக்க மாட்டேங்கிறாங்க? இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு நான் பயமுறுத்தல அதானி பேரை சொல்லின்னு சார் இருங்க, நான் சொல்லிடுறேன். மூலே லைன்ல சொல்லிடுறேன் சார். சார் பல புள்ளி சார் ராஜா சார் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ராஜா சார் பல புள்ளி விவரங்களை சொன்னார் எடப்பாடி. அதாவது ரொம்ப சௌரியமாக அவருக்கு ஏற்றபடி சொல்லிக்கிறார். என்ன சொல்கிறாரு? பாஜக 14 எலெக்ஷனில் 8 தொகுதியில் போட்டி போட்டு 5.56% ஓட்டு வாங்கிச்சு. அதே 24 வருஷம் 20 தொகுதியில் போட்டி போட்டு 11.24% தான் வாங்கிட்டு. ஆனால் அது வாங்க வேண்டிய ஓட்டு 13.15% குறைஞ்சி போச்சு அப்படின்றார். ஓகே, நீங்கள் பாஜக குறைவான ஓட்டு வாங்கிட்டுன்னு சொல்கிறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான், எங்களுக்கு சந்தோஷம் தான். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் நிலைமை என்ன? 19 நீங்கள் போட்டி போட்டீங்க, 19% வாங்கினீங்க. நீங்கள் போட்டி போட்ட தொகுதி என்ன? 22. சரி, 24 நீங்கள் போட்டி போட்டீங்க, 20% ஓட்டு வாங்கினீங்க. நீங்கள் போட்டி போட்ட தொகுதி 34, 22க்கு அப்புறம் 12 தொகுதி அதிகமாக போட்டி போட்டு 1% ஓட்டு அதிகமாக வாங்கிட்டு, இது என்ன சார் இதில் ஒரு பெரிய சிறப்பு இருக்குது? உங்கள் தொண்டர்களை நீங்கள் ஏமாற்றலாம், புள்ளி விவரத்தை நீங்கள் ஏமாற்ற முடியாது. பாஜகவை குறைச்சி காமிக்கணுன்றதுக்காக நீங்கள் போட்டி போட்ட தொகுதிகள் எண்ணிக்கையே நீங்கள் சொல்லாத நீங்கள் கடந்து போனீங்கன்னா தொண்டர்களுக்கு தெரியாதா?
22 தொகுதியில் போட்டி போட்டு 19% வாங்குறதுக்கும் 34 தொகுதிகளில் போட்டி போட்டு 20% வாங்குறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? 39 தொகுதியில் போட்டி போட்டிருந்தீங்கன்னா 23% கூட வாங்கியிருப்பீங்க. நீங்கள் போட்டி போடுற தொகுதி முக்கியம் சார். உங்கள் கண்டஸ்டட் ஓட் ஷேர் என்ன? கண்டஸ்டட் ஓட் ஷேர் என்ன? நீங்கள் 34 தொகுதியில் போட்டீங்க, 22 தொகுதியில் திமுக போட்டுது. 24 தேர்தலில் கண்டஸ்டட் ஓட் ஷேர் என்ன திமுக? 47%. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.